ஒரு ஐசியூலே இருக்கிற நோயாளியை போல தான் தமிழினம். நாங்கள் அப்படி வன்முறையில் ஈடுபட்டு ஒரு சிலையை உடைக்கிற அளவுக்கு கேவலமான இனம் தமிழினம் அல்ல. அது வேறவாய் இது நாரவாய் என்று வடிவேலோட ஒரு காமெடி ஒன்று இருக்குது. காலையில் வந்து அம்மா அப்பா என்று சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவார். இரவில் வந்து வாடி வழியில் என்று சொல்லி அம்மாவை கூப்பிடுற வடிவேல் மாதிரி இந்த அமைச்சரும் காலையிலே அது சிலையினுடைய பாதுகாப்புக்காகத்தான் நாங்கள் அகற்றினாங்கள். சிலை இன்றை மீண்டும் வரும். ඊයේ රාත්‍රියේ බුදු පිළිම ඉවත් කිරීමක් සිද්ධ වෙලා තියෙනවා බුදු පිළිමේ ආරක්ෂාව සඳහා. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற அந்த இனவாத கட்சியினுடைய வாக்கு வங்கியிலே இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் தான் அன்றகுமார் திசாநாயக்க ஆதரவு அளித்தார்கள். இவர்களும் காவி உடைக்கு பயந்தவர்கள். எதிர்வரக்கூடிய 4 ஆண்டுகளிலும் இவர்களை பகைத்து கொண்டால் ஆட்சியை கொண்டு செல்ல முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்றுதான் என்ன தோன்றுகிறது. அப்படியாக இருந்தால் தமிழ் பேசும் என்னை போன்ற உங்களை போன்றவர்களுடைய எதிர்காலம் இந்த நாட்டிலே அம்பேல் தானா? நேற்று தான் அவங்களுடைய சுயரூபம் முதலாவது முறையாக பொதுமக்களுக்கு வந்திருக்கு. இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். என்றால் வெளியிலே சொல்கிறது சமத்துவம், நாங்கள்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் சிங்கள மக்கள் எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். இப்போ கோட்டா அரசு அப்படி சொல்லல. நான் சிங்கள மக்களுடைய ஜனாதிபதி மாத்திரம்தான், நான் சிங்கள பௌத்த துறவிகள் சொல்கிறதான் செய்வேன், நான் பீகாரை கட்டுவேன்னு சொன்னார். அதை எவ்வளோ மேல் என்றால் உலக நாடுகளுக்கும் அவங்களுடைய சுயரூபம் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இது என்ன சொல்கிறார்கள், ஒரு தாயின் பிள்ளைகள்னு சொல்லி போட்டு ஒரு தாயினுடைய பிள்ளைகள்னு சொன்னால் என்ன செய்திருக்கணும்? நேற்றைய தினம் அந்த சில விவகாரத்திலே நீதியான விடயத்தை செய்திருக்கணும். ராசமாணிக்கம் தோ மென்னமேக்கு ஹொந்தட மதகத்தியாகவும் இது சென்சர் பண்ணி போட வேணும். இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரி. இன்றைய டாப் ஸ்டோரி திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் குறித்து உங்களோடு பேச விளைகிறது. திடீர் என்று நேற்றைய முன்தினம் இரவு நேரத்திலே ஒரு புத்தர் சிலை முளைக்கிறது திருகோணமலை கடற்கரை வீதியிலே. அதனைத் தொடர்ந்து பலத்த எதிர்ப்புகள், பல முயற்சிகள், இறுதியிலே பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கத்தின் கடுமையான முயற்சியால் அது திடீர் என்று தற்காலிகமாக அகற்றப்பட்டது. ஆனால் சாணக்கியன் ராசமாணிக்கம் அப்போது அந்த நேரத்திலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரை பாராட்டியிருந்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் கூட சட்டம் அனைவருக்கும் சமம் என்றே சொல்லியிருந்தார். நேற்றைய நாளிலே பாராளுமன்றத்திலே காலை வேளையிலே கடுமையான வாத விவாதம் நடைபெற்றது. அதன் போது திடீர் என்று பல்டி அடித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருந்தார், இது நீதிமன்ற விவகாரம், நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் இதற்கு ஒரு முடிவை பெற்றுக்கொள்வோம், அதுவரையிலே அந்த புத்தர் சிலை மீண்டும் அதே இடத்திலே வைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். மக்களுக்கு மத்தியிலே பலத்த கோபம், அரசாங்கத்தின் மீது பாரிய மோசமான நிலை மக்களுடைய உள்ளங்களிலே எழ ஆரம்பித்தது. எனவே பலரும் இது குறித்து பேசிக்கொண்டிருக்க சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரை தேடி வந்திருக்கின்றோம். சிரேஷ்ட பத்திரிகையாளர் சிவராமசாமி ஒரு விடயத்தை எழுதியிருந்தார். இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே பொருளாதார விடயத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் போக்கையும் பௌத்த மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவதிலே மஹிந்த ராஜபக்ஷவை போலவும் சிரித்து கொண்டே சமாளிக்கும் விடயங்களிலே மைத்ரிபால சிறிசேனவை போன்றும் அடங்கு அல்லது நாங்கள் அடக்கி வைப்போம் என்ற விடயத்திலே கோட்டாபய ராஜபக்ஷவை போன்றும் இந்த அரசாங்கம் இருக்கின்றது. இது இந்த அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருந்தார். இது ஒரு மக்களுக்கு மத்தியிலே பேசப்படக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. எனவே நாங்கள் இப்போது சாணக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்ற உறுப்பினரை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் அப்துல் ரஹ்மான். முதலில் சொல்லுங்கள், நேற்றைய முன்தினம் இரவு நேரத்திலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரை நீங்கள் பாராட்டினீர்கள். அவருடைய தீர்மானம் உங்களை பெரிதும் மெய்சிலிருக்க வைத்திருக்கும். திடீர் என்று அவர் மாறுவதற்கான காரணம் என்ன? உண்மையிலே இந்த புத்தர் சிலைகள் வைப்பதை பற்றி ஒரு விடயத்தை சொல்லி தான் இந்த விடயத்துக்கு வர வேண்டும். பொதுவாக கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலே கிழக்கு மாகாணத்தினுடைய சனத்தொகையினுடைய வீதாசாரத்தை பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததிலே இருந்து இன்று 1200 வீதம் சிங்கள மக்களுடைய வீதாசாரம் கிழக்கு மாநிலத்தில் அதிகரித்திருக்கு. அதாவது நான் இன்று காலையிலே ஒரு செய்தி ஒன்றை பார்த்திருந்தேன். 1800 சொச்சங்களில் 1800 கடைசி கட்டத்திலே 1 வீதத்துக்கு குறைவாக இருந்த சிங்களவர்கள் இன்று 26 வீதம் திருவண்ணாமலையிலே மாத்திரம் வந்திருக்காங்க. அம்பாறை மாவட்டம் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது பல மடங்கு அதிகரித்திருக்கின்றது. இது எல்லாத்துக்கும் பின்னணி எப்படி என்று சொன்னால் புத்தர் சிலையை கொண்டு வந்து வைப்பது தான். அதாவது நீர்ப்பாசன திட்டங்களின் ஊடாக வருகை தருவது, மொத்தமாக ஒரு 1000 கணக்கானவர்கள் வருவார்கள். ஆனால்
கிராமமாக பார்த்து டார்கெட் பண்ணி என்று சொல்லுவார்கள். ஒரு கிராமத்தை பார்க்கறது ரைட், இந்த கிராமத்திலே நாங்கள் டார்கெட் பண்ணலாம்னு பார்த்தால் அதுக்குரிய வழி புத்தர் சிலையை கொண்டு வைப்பது. அதுக்கப்புறம் அந்த புத்தர் சிலையை வைத்து அதை ஒரு இப்போ கோவிலை நிர்மாணம் என்னென்றால் இது ஒரு இப்போ சைவ சமயத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு ஆலயம், இந்து ஆலயம் என்று சொன்னால் அது இரவைக்கு கோயிலை பூட்டி போட்டு பூஜை செய்கிறவர் வீட்டை போயிடுவார். ஆனால் பௌத்த தேரர்கள் துறவிகள் இருக்கிற பௌத்த விஹாரைகள் அப்படி பூட்டி போட்டு போகிறதில்ல. அதிலே இருந்து அதிலே அவங்களும் இருந்து சமைச்சு சாப்பிட்டு இருக்குது. அப்போ இது ஒரு குடியேற்றம் செய்கிறதுலே ஒரு அம்சம். இதிலே இந்த விடயத்திலையும் கூட நீங்கள் மிக முக்கியமாக அவதானித்தீங்கன்னு சொன்னால் அந்த பெர்மிட் இல்லாட்டி இவங்க ஒரு ஆவணம் ஒன்றை வைத்திருக்கிறார்கள். அதிலே சொல்லப்படும் விடயம் அது 250 குடும்பங்களுக்கான ஒரு ஆலயம் என்று தான் சொல்லப்படுகின்றது. இப்போ என்னிடம் அதிலே நான் உங்களிடம் அதை தருகிறேன். දැනට වඩන ස්වාමීන් වහන්සේලාගේ සංඛ්‍යාව 1යි. විහාරස්ථානයට අදාළ පවුල් සංඛ්‍යාව 250. அண்டா அவடத்தை இது ஒரு உங்களுக்கு தெரியும், இது ஃபோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம். அந்த சுற்று வட்டத்தில் 250 குடும்பங்கள் இந்த ஆலயமூடாக மத விடயங்களை பின்பற்றுறதுன்றதே பொய்யான ஒரு விடயம். அப்படி இது முழுக்க மஹிந்த ராஜபக்ஷ காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட அந்த தமிழ் மக்களுடைய நிலப்பரப்புக்குள்ளே பெரும்பான்மை சமூகத்தை குடியேற்றி அந்த நிலங்களை பறிக்கிற செயல்பாட்டிலே ஒரு தொடர், அது தொடர்ச்சியாக நடந்து வந்து விடேன். ஆனால் இந்த சம்பவம், இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பொறுத்தளவிலே ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நீங்கள் யோசிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை காலையிலே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது என்று சொன்னாலே ஏன் ஒரு விடுமுறை தினம், அரசு அதிகாரம் இல்லாத தினம், போலீசார் நீதிமன்றத்தை நாட முடியாத ஒரு தினம், உடனடியான ஒரு பிரச்சனை சொன்னால் உடனடியாக போலீஸ் ஒரு கோர்ட் ஆர்டர் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கலாம். அப்போ இப்படியான ஒரு பின்னணியிலே ஏன் ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த விடயம் நடந்தன்றதை முதலாவது நாங்கள் யோசிக்க வேணும். இரண்டாவது விடயம், இந்த கட்டுமான வேலைகள் ஆரம்பிக்கும் பொழுது நான் உண்மையிலே அதை நான் அவதானித்திருந்தேன். இதே போல் மட்டக்களப்பிலையும் பல இடங்களிலே கட்டுமான வேலைகள் ஆரம்பிப்பார்கள். நாங்கள் அதை எங்களோட வளமையான பாணியிலே அதை நாங்கள் ஏதோ ஒன்று செய்து விடுவோம். நாங்கள் ஒரு நாளுமே பௌத்த சின்னங்களை உடைக்கவும் இல்லை, அகற்றவும் இல்லை, அதை சேதப்படுத்தவும் இல்லை. ஆனால் ராஜதந்திர ரீதியான நகர்வுகளின் ஊடாக சட்ட நடவடிக்கை இல்லை, சட்ட நடவடிக்கை அதுக்கு அடுத்த கட்டம் வரும். நீதிமன்றத்துக்கு ஒரு விடயம் போனால் அது மாத கணக்கில் வருட கணக்கில் இழுப்படும். ஆனால் ராஜதந்திர ரீதியாக சில நகர்வுகளை செய்து சில விடயங்களை தீர்த்து கொள்ளலாம். இதே போல தான் ஒரு உதாரணம் நான் சொல்கின்றேன். மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவன் என்ற மேச்சத்தரைக்குள்ளே அனுராதா யஹாம்பாத் ஆளுநராக இருக்கும் பொழுது பெரிய ஆடம்பரமாக 20 அடி சிலை உண்டை அந்த மேச்சத்தரை பிரச்சனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த தமிழ் மக்களுடைய பண்ணையாளருடைய மேச்சத்தரைக்குள்ளே சென்று பண்ணையாளர்களுடைய மேச்சத்தரைக்குள்ளே சென்று அதில் ஒரு புத்த சிலை ஒன்று வைத்து அம்பிட்டிய சுமன் ரத்ன தேரர் அனுராதா யஹாம்பாத் 20 அடி சிலை ஒன்று கொண்டு வைத்தார்கள். இன்று வரைக்கும் அந்த சிலை என்ன நடந்துட்டு தெரியாது, எவருக்கும் தெரியாது. அப்போ இப்படியான சில ராஜதந்திர ரீதியான நகர்வுகளை செய்யலாம். அப்போ இந்த கட்டிடம் தானே வருகின்றது, அதை நாங்கள் ஓரிரு நாட்களுக்குள்ள அதுக்குரிய நடவடிக்கை நாங்கள் ராஜதந்திர ரீதியாக எடுக்கலாம் என்ற எண்ணத்துடன் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே இந்த கட்டிடம் நடக்கும் பொழுது நாங்கள் பெரிதளவில் அலட்டிக்கொள்ளவில்லை. சரி, இவங்கள் வந்திருக்கிறாங்க, செய்துட்டு போட்டும், நாளைய தினம் இதை பார்த்து கொள்ளலாம் என்று. ஆனால் இரவு 8 மணி ஆகும் பொழுது அதே இன்னொரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் ஒரு பிரதி அமைச்சர் இருக்கின்றார். அப்போ என்னுடைய மனதில் இருந்த ஒரு தமிழன் என்ற வகையிலே அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் இதை இக்காரணத்தை கொண்டும் அனுமதிக்க மாட்டார். அவர் அவருடைய தாயார் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் என்ற ஒரு கருத்திற்கு, அவருடைய தந்தையார் ஒரு தமிழர். மற்றது அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் தன்னை ஒரு தமிழராக அடையாளப்படுத்தித்தான் தமிழ் பிரதேசங்களிலே வாக்கு சேகரித்தார். பெரும்பான்மை சமூகத்தில் பிரதேசத்தில் என்னென்று அவரை அடையாளப்படுத்தினார் என தெரியாது. ஆனால் தமிழ் பிரதேசங்களிலே சில இடங்களிலே பேசப்பட்டது. அருண் தமிழ் முதலமைச்சராக கூட கிழக்கு மாநிலத்தை வரப்போகிறார் என்றெல்லாம் கதைகள் வந்தது. அவரும் அந்த மாவட்டத்தில் இருக்கும் பொழுது அவர் இதை அனுமதிக்க மாட்டார். என்னதான் சொன்னாலும், என்ன கட்சி பேதம் எதுவாக இருந்தாலும் தமிழர் என்ற வகையிலே இது அவர் எதிர்ப்பார் என்ற நம்பிக்கையிலே மௌனமாக இருந்த நான் மாலை 8 மணி அளவிலே திருவண்ணாமலையில் இருக்கிற பெருமளவானவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்பு எடுக்க தொடங்கினார்கள். இது எல்லை மீறி போகின்றது, போலீஸ் பாதுகாப்புடன். ஏனென்றால் இது சம்பந்தமாக, இந்த காணி இருக்கிற இடம் சம்பந்தமாக நாங்கள் அதுக்கு அடுத்ததாக வருவோம். 8 மணி அளவிலே ஒரு பதட்டமாக தொலைபேசி அழைப்பு எடுத்து தொடங்கினார்கள். இது போலீஸ் பாதுகாப்புடன் கட்டுமான வேலைகள் நடக்கின்றது, இதை விட்டால் விடுகிறதுக்கு இடையில் கான்கிரீட் கொட்டுற அளவுக்கு போகின்றது.
அதோட சேர்த்து ஒரு சிலையை கொண்டு வருகிறார்கள். சிலையை கொண்டு வந்துட்டார்கள். அப்போ இதுக்கு மேலே நாங்கள் அமைதியாக இருக்க முடியாது. கிழக்கு மாகாணத்தினுடைய இராணுவ சீனியர் டிஐஜிஸ் மன்னிக்கணும் போலீஸ் மாதிபருக்கு சிரேஷ்ட போலீஸ் மாதிபருக்கு தொலைபேசி அழைப்படுத்தினான். அவர் தொடர்புடைய வரவில்லை. அதனை தொடர்ந்து போலீஸ் மாதிபருக்கு எடுத்தினான். அவர் நாட்டிலே இல்லை, அவருக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரி என்ற அந்த ஃபோனில் ரிங்கிங் டோன்லேயே வந்தது. அதுக்கு அடுத்தது வந்து நாடக்கூடியது போலீஸ் பாதுகாப்பு அமைச்சர், அதுக்கு அடுத்தது ஜனாதிபதி தான். அப்போ அவர் தொலைபேசி அழைப்பு எடுத்தார். நான் அடுத்துடன் நான் சொன்னான், இப்படி திருகோணமலையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கின்றது. காலையிலிருந்து இந்த விஷயத்தை நான் சுருக்கமாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னான், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இந்த பிரச்சனைக்கு நீங்கள் உடன் நடவடிக்கை எடுக்காவிட்டால் விடியறதுக்கு இடையில் இது ஒரு பூதாகரமாக மாறும், நிச்சயமாக மாறி இருக்கும். ஏனென்றால் அவிடத்து இருந்தவர்கள் திருகோணமலையை சேர்ந்த பிக்குமாரும் இல்லை, திருகோணமலையை சேர்ந்த பொதுமக்களும் இல்லை. பலாங்கொடையில் இருந்த ஒரு பிக்கு ஒருவரும் வேறு வேறு நபர்களும் தான் அங்கே வருகை தந்திருந்தார். அவர்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக அந்த இடத்துக்கு வருகை தந்தால் அது ஒரு குழப்பம் வரும். அப்போ அமைச்சர் கொஞ்சம் பொறுங்க, நான் உடனடியாக பார்க்குறேன்னு சொல்லி எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணார். சொன்னபடியே 10:30 மணிக்கு அந்த பாதுகாப்பு கொடுத்த அதே போலீஸார் வந்து அந்த சிலையை அகட்டிட்டு போனார்கள். சிலையை அகட்டிட்டு போனதெல்லாம் உங்களோட ஷார்ட் நியூஸ்லையும் பார்த்துருப்பீங்க, மக்களும் பார்த்துருப்பாங்க. அது சம்பந்தமாக நாங்கள் மேலதிகமாக கருத்து சொல்ல தேவையில்லை. ஆனால் இதுதான் அதுக்கு முதல் நாள் நடந்தது. ஆனால் நேற்று காலை வரும் பொழுது அது வேறவாய் இது நாரவாய் என்று வடிவேலோட ஒரு காமெடி ஒன்று இருக்குது. இரவில் வந்து இல்லை காலையில் வந்து அம்மா அப்பா என்று சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவார். இரவில் வந்து வாடி வழியில்ன்னு சொல்லி அம்மாவை கூப்பிடுற வடிவேல் மாதிரி இந்த அமைச்சரும் காலையிலே அது சிலையினுடைய பாதுகாப்புக்காக தான் நாங்கள் அகற்றினாங்கள், சிலை இன்றை மீண்டும் வரும் என்று சொன்னார். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பீடங்களும் வந்து பௌத்த பீடங்கள் வந்து கடிதம் அனுப்புறதும் நாமளை சந்திக்கிறது வேற ஒரு பக்கம். ஆனால் பெரிய பெரிய பீடங்கள் எல்லாம் ஜனாதிபதி கடிதம் எல்லாம் பார்க்க முடியும். இதிலே நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடிய பாடம் என்ன என்றதான் இதில் நோக்கம். அதாவது இந்த நாட்டினுடைய ஆட்சி செய்கிறவர்களும் எந்த சந்தர்ப்பத்திலும் தமிழ் பேசும் மக்கள் என்று வந்தால் தமிழ் மக்களா சட்டவிரோதமாக பௌத்த துறவிகளா, தமிழ் மக்களா சட்டவிரோதமான பௌத்த மதஸ்தலங்களா, தமிழ் மக்களா இல்லாட்டி தமிழ் பேசும் மக்களா, இப்போ இதே ஒரு விடயம் ஒரு மதராசாவோ ஒரு மதராசா இருந்த இடம் என்று சொல்லுவோமே, இல்லாட்டி ஒரு பள்ளிவாசம் இருந்த இடம் என்று சொல்லுவோமே. ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து சிலதரண்டு கட்டினால் சிந்தித்து பாருங்க என்பிபி அரசாங்கம் என்ன செய்திருக்கும் என்று. என்பிபி கோட்டா எல்லா அரசாங்கமும் தான். அப்போ இதுதான் இந்த நாட்டினுடைய யதார்த்தம். இன்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற அந்த இனவாத கட்சியினுடைய வாக்கு வங்கியிலே இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் தான் அன்றகுமார் திசாநாயக்க ஆதரவு அளித்தார்கள். இந்த நாட்டில் 2 வகையான வாக்காளர் இருந்தார்கள். சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்தாக்கள் இருந்திருக்கலாம். கோட்டாடைய தேர்தலில் கோட்டாக்கு வாக்களித்தார். சஜித்துக்கு வாக்களித்த அந்த வாக்கு வங்கி அப்படியே இருக்கு, ரணிலுக்கு கொஞ்சம் போயிருக்கு. மஹிந்த கோட்டாக்கு போட்ட வாக்கில் 2.5 லட்சம் தான் நாமளுக்கு வந்த. அந்த வாக்கெல்லாம் எங்கே போனது? என்ன மாலதீவகா போனவங்க இல்லை, அவங்க இதே நாட்டில் இருக்கிறாங்க. அவங்க கோட்டா பொருளாதார விடயங்களில் அவர் வந்து செய்த விடயங்களில் திருப்தி இல்லாதபடினால அவர்கள் அப்படியே மாறி அனுரைக்கு வாக்களித்தார். இப்போ அனுர கோஷ்டிக்கு இருக்கிற பிரச்சனை என்று சொன்னால் ஆசாய் பய அந்த நிலையில தான் இன்றைக்கு அனுர இருக்கிறார். தமிழ் மக்கள்கிட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட 10% வாக்கும் வேணும், ஆனால் அந்த பெரும்பான்மையாக இருக்கிற பெரும்பான்மை வாக்கையும் இழக்கக்கூடாது. அப்போ இந்த ஒரு பொறிக்குள்ள நேற்றைய தினம் அவங்க மாறிவிட்டார். அதான் நான் பாராளுமன்றத்தையும் சொன்னேன், மக்கள் சரியானதை செய்வதற்காகத்தான் அவர்களுக்கு வாக்களித்தவர்கள். நான் நினைக்கிறேன் அன்றைக்கு வாக்களித்த எல்லாரும் போட்டுவ ஆதரவாளர்கள் இனவாதிகள் நான் சொல்ல மாட்டேன். மக்கள் சரியானதை செய்யறதுக்கு வாக்களித்தாங்க. 3/2 பெரும்பான்மை இருக்கு. இந்த அரசாங்கம் வந்து பௌத்த துறவிகளுடைய அழுத்தங்களுக்கு அடிப்பணியமாக இருந்தால் இது ஆரம்பம் மாத்திரம்தான். இது ஒரு முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு அடுத்த 4 வருடமும் நாட்டிலே வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்களுடைய பிரதேசங்களில் எவ்வாறாக நிலவரம் அமையும் என்றதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும். எம்பி, அரசாங்க தரப்பை நீங்கள் ஒரு புறம் வைத்துவிட்டு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, தயாசிரி ஜெயசேகர, நாமல் ராஜபக்ஷ ஒன்றித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பார்க்கும் போதும் அவர்களும் இது விடயத்திலே மிகவும் இனவாத கருத்துக்களை நேற்றைய நாளிலே பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார். ஒரு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக எவ்வளவு வேதனை அளித்தது உங்களுக்கு? இல்லை, வேதனை அளிக்கிறதுக்கு அவர் என்னுடைய சகோதரனோ உறவினரோ இல்லாட்டி மாமனோ மச்சானோ இல்லை, அவர்களும் அரசியல்வாதிகள் தான். நான் அவர்களுக்குரிய பதில பாராளுமன்றத்தை வழங்கினேன். அதனை தொடர்ந்தும் நான் சொன்னேன், அதிலே உண்மையிலே அந்த பௌத்த துறவிகள் தாக்கப்பட்டார்கள் என்ற விடயத்தை நாங்கள் ஒரு வேறு கோணத்தில் பார்க்கலாம். ஏதோ ஒரு நாங்கள் வந்து பௌத்த மதத்தை வைத்து கொண்டு அடாவடிசனம் செய்து வந்தாலும் கூட ஒரு துறவியாக இருக்கும் பொழுது அந்த காவி உடுப்புக்கான ஒரு மரியாதை நான் நினைக்கிறேன் நீங்களும் தான் நானும் தான் வழங்குவோம். ஆனால் அந்த இரவு நேரத்திலே சில நேரங்களிலே அவர்களை
அந்த காணொளிகளையும் பார்த்து நாங்கள் சிலர் தாக்கப்பட்டார் என்று சொல்கிறார்கள், சிலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது அது எல்லாருக்கும் நியாயமான விடயம் என்று நான் பார்க்கின்றேன். ஆனால் ஆர்டிகிள் 9 கான்ஸ்டியூஷன்லே அரசியலமைப்பிலே 9வது சரத்தை வைத்து கொண்டு பௌத்த மதத்துக்கு முதலிடம், அந்த பௌத்த மதத்துக்கு முதலிடம்ன்றதின் அடிப்படையிலே இவர்கள் எங்கே போயும் விஹாரை கட்டலாம் என்று சொல்கிறது அது ஒரு முட்டாள்தனமான கருத்து. அது சஜித் பிரேமதாசா அவர்கள் சொன்னாலும் சரி, நாமல் சொன்னாலும் சரி, தயாசிரி சொன்னாலும் யார் சொன்னாலும் சரி, ஒரு அரசியல் செய்ய வேண்டும் தான் அவர்களும். ஆனால் அரசியல் செய்ய வேண்டுமென்றதுக்காக சட்டவிரோதமான செயல்பாடுகளை வரவேற்று கொண்டு அரசியல் செய்கிற அளவுக்கு அவங்க போகக்கூடாதுன்றது நான் பாராளுமன்றத்தையும் சொல்லியிருக்கேன், பகிரங்கமாக சொல்லியிருக்கேன். நான் அடுத்த வரும் கூட்டங்களையும் நாங்கள் சொல்லுவோம். இதிலே வடிவாக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கடந்த ஜனாதிபதி தேர்தல் நடந்த பொழுது சஜித் பிரேமதாசா அவர்களை நாங்கள் தமிழரசு கட்சி ஆதரிக்க தீர்மானம் எடுத்த காரணத்தினால சஜித் பிரேமதாசா ஏதோ உத்தமர் அல்ல, உள்ள தெரிவுகளுக்குள்ள உள்ளதுல பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன், உள்ளதுல ஒன்று, அதாவது வேர்ஸ்ட் இல்லாத ஒன்று, பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன். சரி, லீஸ்ட் வேர்ஸ்ட் அவுட் ஆஃப் த 3 ஆப்ஷன்ஸ். மோசமான 3ல ஆக குறைந்த மோசமானது எதுன்றத அடிப்படையில் தான் நாங்கள் செய்தோம். அதே நாங்கள் சொன்னாங்கன்னு சொன்னால், உதாரணமாக எங்களுடைய இந்த இவ்வாறான பிரச்சனை தீர்த்து கொள்றதுக்கு இருக்கிற வழி ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வினூடாக காணி அதிகாரங்கள் பகிரப்படும் பட்சத்திலே இந்த இவ்வாறான விடயங்கள் நடைபெறாது. அதாவது காணி அதிகாரம் இருக்குமாக இருந்த, இப்போ இதுலேயும் காணி அதிகாரம் இருக்குது, நகர சபையினுடைய அனுமதி எடுக்காமல், அதுக்கு நாங்கள் வருவோம் உறுதியாக, நகர சபையினுடைய அனுமதி எடுக்கவில்லை, கரையோர பாதுகாப்பினுடைய அனுமதி எடுக்கவில்லை, எந்த அனுமதியும் இல்லாமல் தான் இந்த கட்டடத்தை கட்டுறார்கள். ஆனால் இதுவே ஒரு அதிகாரம் பகிரப்பட்டு ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரத்துக்குள்ளே முழுமையாக அந்த நிலங்கள் இருக்குமாக இருந்தால் இவ்வாறான அடாவடிகள் செய்ய முடியாது. அப்ப சஜித் பிரேமதாசாவுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே மீள பெற முடியாத அதிகார பகிர்வுன்ற ஒரு வசனம் இருந்தபடினால் தான் நாங்கள் அவரை தெரிவு செய்ததை தவிர, சஜித் பிரேமதாசாவுக்கு ரிப்போர்ட் கார்டில் மார்க்ஸ் கொடுக்குற வேலை எங்கட வேலை இல்லை. அன்றகுமார திசாநாயக்கா அவர்கள் சொன்னார், நாங்கள் சில விஷயங்களை செய்ய முடியாது, செய்ய முடியாதுன்னு சொன்ன அதே விஷயத்தை நாங்கள் மக்களுக்கு படித்து சொன்னாங்க. அதிகார பகிர்வும் இல்லை, மாகாண சபையும் இல்லை, பொறுப்பு கூறலும் இல்லை, பயங்கரவாத தடுப்பு சட்டம் அப்படி இருக்கின்றது, அப்படி அடுக்கடுக்காக சொல்லலாம். அப்போ இந்த பின்னணியிலே தான் நாங்கள் சஜித்தை அந்த ஜனாதிபதி தேர்தலை ஆரம்பித்து ஜனாதிபதியிலே அவர் ஆதரித்தார்ன்றதுக்காக அவர் செய்கிறதெல்லாம் அவருடைய பிள்ளைகளையும் நாங்கள் சுட்டி காட்டுவோம். ஆனால் அதுக்கென்று சொல்லி அப்போ சஜித்தும் வேண்டாம், அனுரையும் வேண்டாம், ரணிலும் வேண்டாம் என்றதுக்காக நாங்கள் சும்மா இருக்கிறதே. இதுக்குள்ளே வேர்ஸ்ட் ஆஃப் த சாய்ஸஸில் ஒன்று தெரிவு செய்தாங்க. 21ஆம் தேதி நுகேகொடையிலே எதிர்க்கட்சிகளுடைய ஒரு ரேலி, ஒரு மாநாடு நடைபெறவிருக்கின்றது. அதற்கான ஒரு ஏற்பாட்டைத்தான் இவர்கள் செய்தார்கள். இது எதிர்க்கட்சியின் ஒரு சதித்திட்டம் என்று அரசாங்க ஆதரவாளர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இல்லை, எதிர்க்கட்சியின் சதி என்று சொல்ல முடியாது. எதிர்க்கட்சியில் இன்றைக்கு 55 கட்சி கிடக்கு. அதில் பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தாத அதிகமான கட்சியிலும் இந்த பேரணியை கலந்து கொள்கிறார்கள். இது ஒன்று அதுக்குரிய, இது ஒன்றை மாத்திரம் வைத்து மக்களை திரட்டலாம் என்றது நாங்கள் சொல்ல முடியாது. பல காரணங்கள் இருக்குது. அரசாங்கமும் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு பலதை நிறைவேற்றாமல் பொதுமக்கள் மத்தியிலே, பொதுமக்கள் என்று சொல்கிறது இந்த கொழும்புலே ஃபேஸ்புக் பாவிக்கிற, இல்லாட்டி கடை வச்சு கொண்டு வசதியாக கடையிலே வியாபாரம் செய்து கொண்டு ஃபேஸ்புக் ஒன்றாக்கள் அல்ல, அடிமட்டத்திலே பொதுமக்களை சந்தித்து பார்க்க வேணும். நாங்கள் சந்திக்கிறோம். நாங்கள் கிராமங்களாக செல்கிறோம். நாங்கள் வடக்கு கிழக்கு மாத்திரமில்லை, நாடு பூராகவும் இருக்கிற பல மாவட்டங்களுக்கு செல்லும் பொழுது அந்தந்த மாவட்டங்களுக்கு விவசாயிகள், மீனவர்கள், பொதுமக்கள் பலரை சந்திப்போம். இன்று என்னென்றால் பலருடைய எதிர்பார்ப்பு இந்த ஃபேஸ்புக்லேயே ஹாஹா ரியாக்ஷன் போடுற கோஷ்டி நினைத்தால் அதுதான் பொதுமக்களோட கருத்து கணிப்பு. அது போல பொதுமக்களில் புலத்திலே எதிர்ப்பு அதிகரித்திருக்கு. அப்போ அது இதொன்று தான் அதுக்கு காரணம் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த விடயத்திலே 21ஆம் தேதி கூட்டத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக இப்படி ஒன்று செய்ததுக்கு பிறகு இப்போ மகாசோன் பலக்காய, ராவண பலக்காய, அந்த பலக்காய, இந்த பலக்காய இப்படியெல்லாம் அறிக்கைகள் விட்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்கும் சில அச்சுறுத்தல் வந்து கொண்டிருக்கு. எனக்கும் நேற்றைய தினம் ஒருவர் இது இப்படியான அச்சுறுத்தலில் நாங்கள் இப்படியான ஆயிரக்கணக்கான அச்சுறுத்தலை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் சும்மா சொல்கிறேன், இந்த ராசமாணிக்கம் தோ மென்னுமேக்கு ஹොඳට මතකතියාගන්න பரபல்லா, இது சென்சர் பண்ணி போட வேணும். ஆனால் இந்த இருக்கு සිංහල බෞද්ධ මිනිහගේ හොඳකම නරකට පෙරලගන්නේ නැතුව තෝ තට්ටේ පලාගෙන වැලලියන් ගිහින්. அதாவது இந்த இருக்கு உங்களுக்கு இந்த இது யாரோ ஒரு ரெண்டமான ஒரு ஆள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஊடாக அனுப்புகிற இது என்னென்றால், இந்த நாங்கள் பயப்படாமல் நாங்கள் பேசுகிறோம், அதை ஏற்றுக்கொள்ளலாமல் இருக்குது. அந்த ஒரு பெர்சன்டேஜ் ஒன்று இருக்குது. ஒரு அதி தீவிர போக்குள்ள சிங்கள மக்கள் ஒரு வீதாசாரம் இருக்குது. அவர்களுக்கு இது ஒரு உற்சாகத்தை
தந்திருக்கு. ஆனால் அது ஒன்றை மாத்திரம் வந்து நவம்பர் 21 கூட்டத்தில் பிரதிபலிக்குது என்று சொல்கிறது அதுவும் தவறு. இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே அரசாங்கம் சொந்த காசிலே பில்லி சூனியம் வைத்து கொண்டது என்று பலரும் பேசுகிறார்கள். ஒரு புறத்திலே சிங்கள சமூகத்தையும் பகைத்து கொண்டு இன்னுமொரு புறத்திலே தமிழ் பேசும் மக்களுடைய எதிர்ப்பையும் சம்பாதித்து கொண்டது என்று சொல்லப்படுகிறது. ஏற்றுக்கொள்கிறீர்கள்? நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் இதுக்கு அரசாங்கத்துக்கு சரியானதை செய்வதற்கு வேண்டிய அளவு சந்தர்ப்பம் இருந்தது. ஏன் நான் சொல்கிறேன் சொன்னால் இந்த காணியை பற்றி நாங்கள் சற்று பார்க்க வேணும். இதிலே இந்த 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 காணி இந்த சம்பவம் நடந்திருக்கிற இந்த காணிக்கு அண்மித்த பிரதேசத்திலே ஒரு விஹாரை ஒன்று இருக்கின்றது. அந்த விஹாரைக்குள்ளே இந்த தஹம் பாசல் என்று அழைக்கப்படும் அறநறி பௌத்த அறநறி பாடசாலையாக இயங்கியிருக்கின்றது. எல்லாருமாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம். ஆனால் இந்த குறிப்பிட்ட இடத்தை 1951 ஆண்டிலே இருந்து ஒரு அறநறி பாடசாலை நடந்தது என்று சொல்றது முற்றாக தவறான விடயம். ஏனென்றால் 1957 வரைக்கும் ராயல் நேவி, அதாவது உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே பிரித்தானியாவினுடைய கடற்படை வந்து திருகோணமலையிலே இருந்தார்கள். 2ஆம் உலக போர் காலப்பகுதியில் ராயல் நேவி வந்து அந்த பிரதேசம். அப்போ இந்த 1957 வரைக்கும் இந்த நிலத்துக்குள்ள வந்து பொதுமக்களே போகல. அது என்ன ராயல் நேவிலே கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போ 51 ஆண்டிலே இருந்து ஒரு அறநறி பாடசாலை இயங்குனன்றது புலியான கருத்து. இந்த இடத்திலே வந்து ஒரு தியானம் செய்கிறவரிடம் இருந்திருக்கு. அது ஒரு சிங்கள சகோதரருடைய இப்போ ஒரு உணவகம் நடத்துகிற சிங்கள சகோதரருடைய தந்தையாருடைய ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு தியானம் செய்கிற இடமாக இருந்ததாக சொல்கிறேன். அந்த நிலப்பரப்பை பார்த்தால் இவர்கள் சொல்கிற அளவுக்கான மாணவர்கள் 4ஆம் ஆண்டிலிருந்து 11ஆம் ஆண்டு வரைக்கும் மாணவர்கள் வந்து அப்போ ஒரே பாடத்தை தான் வருடம் படிக்கிறது. இப்போ என்னென்றால் நீங்களும் நாளைக்கு மதராசாகலையும் அப்படி தான் இருக்கும். 5ஆம் ஆண்டு ஒரு வகுப்பு இருக்கும், 6ஆம் ஆண்டு கொண்டு இருக்கும், 7ஆம் 4ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு வரைக்குள்ளே வைத்து படிப்பிக்கிறேன்றால் ஒன்றில் 11ஆம் ஆண்டு படித்தவர்களுக்கு மூல வளர்ச்சி போது போல இருந்திருக்கக்கூடாது. இல்லை 4ஆம் ஆண்டுக்குரிய ஆக்களுக்கு அதிகமான மூல வளர்ச்சி இருக்கும். அப்போ அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள இல்லாத விடயங்கள். 2வது, இவர்கள் காட்டும் ஆவணங்கள் சகலதும் 2010ஆம் ஆண்டு 14ஆம் ஆண்டுக்குரிய ஆவணங்கள். 51ஆம் ஆண்டில் இருந்த ஆவணங்கள் எங்கே என்ற ஒரு கேள்வி வருகின்றது. 51ஆம் ஆண்டிலே இருந்தன்றதை சொல்லி 2010-14 ஒரு ஆவணம் வழங்கியிருக்கு. சரி சொல்வார்கள், இல்லை போராட்டம் நடந்தது அது இது நாங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருந்தோம். இப்போ பண்டாரநாயக ஆட்சி தான் இந்த நாட்டிலே சிங்கள பௌத்த மதத்துக்கு முதலிடம் கொடுத்து இதை இவர் எல்லாரையும் விட டாப் ரேசிஸ்ட் அவர் தான். அவரோட காலத்தில் பெர்மிட் இல்லையா? அதனைத் தொடர்ந்து ஜேஆர் ஜெயவர்தனாவுடைய காலத்திலே வழங்கவில்லையா? சிரில் மேத்யூ போன்றவர்கள் வந்து ஜேஆர்ட காலப்பகுதியிலே இனவாதமான விஷயங்களை எத்தனையோ ஆயிரக்கணக்கான விஷயங்களை செய்து இந்த அனுமதி பத்திரம் வழங்கவில்லையா? அவ இப்படி கேள்வி கேட்கிறோம்டா எத்தனையோ கேள்விகள் கேட்கலாம். ஆனால் அரசாங்கம் வந்து அது சரி, அது இந்த ஒப்பங்களை பற்றி. அதனைத் தொடர்ந்து கரையோர பாதுகாப்பு பிரிவு வந்து இதுக்கு எதிராக போலீஸ்லேயே ஒரு என்ட்ரி போட்டிருக்கிறாரு. அப்போ அரசாங்கம் செய்திருக்க வேண்டிய ஒரே ஒரு விடயம், கரையோர பாதுகாப்பு பிரிவு ஒரு என்ட்ரி போட்டிருக்கின்றது. இந்த என்ட்ரியை திங்கட்கிழமை நீதிமன்றத்திலே நாங்கள் எடுக்கும் வரைக்கும் இப்போ அமைச்சர் சொல்றார் நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கட்டும். நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் முதலே ஆனந்த விஜயபால் அமைச்சரும் அவருடைய போலீசாரும் தீர்ப்பை அளித்துவிட்டு பிஹாரைக்குள்ளே சென்று சிலையை வைத்து விட்டார்கள். இனி நீதிமன்றம் சொன்ன விடயங்களை நடைமுறைப்படுத்தால்தான் இந்த நாட்டிலே அரவாசி பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், முல்லைத்தீவு குருந்தூர் மலை விவகாரம் சம்பந்தமாக கட்டுறது போல அதிலே கட்டக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் இருக்கும் பொழுது அந்த நேரத்திலே இருந்த விதுர விக்ரமநாயக்கவும் இராணுவத்தினரும் சென்று இராணுவ பாதுகாப்புடன் அந்த முல்லைத்தீவிலே குருந்தூர் மலையிலே ஒரு விஹாரை கட்டினாங்க. அப்போ நீதிமன்றத்தை அவமதிக்கிற குற்றத்திலே எத்தனையோ இந்த புக்கு மாதிரி உள்ள போட வேணும். அப்போ இது இருந்தாலும் அமைச்சர் சொல்றார் நீதிமன்றத்தினுடைய முடிவை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியும். அதுக்கிடையிலேயே அமைச்சர் அவர் தீர்ப்பு வழங்கிட்டார். அப்போ இனி அவர் நீதிமன்றத்தை சாழுவது என்னதுக்குன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தளவிலே அவர்களுக்கு தெரியும் தற்காலிகமாக தங்களுக்கு கிடைத்த ஒரு வாக்கு வங்கி தான் இந்த தமிழ் மக்களோட வாக்கு. அதை இழக்கிறன்றது அவர்களுக்கு பெரிய விடயம் அல்ல. அவர் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் என்பிபிக்கு வால் பிடிச்சு கொண்டிருக்கிற என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையிலே நேற்று ஒரு பதிவு ஒன்றை பார்த்தனா செருப்பு மாலை போட வேணும். என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஊருக்கு வந்தாங்க. சிலர் சொல்லுவார்கள் தமிழரசு கட்சி என்ன செய்கின்றது. நேற்றைய தினம் தமிழரசு கட்சி இல்லாவிட்டால் இந்த விடயம் சம்பந்தமாக பேசுவதுக்கு கூட எவருமே இல்லாமல் இருந்திருக்கும். இதை மக்கள் மனதிலே ஆழமாக பதித்து வைத்திருக்க வேண்டும். சரி, இல்லை நாங்கள் எல்லா இடத்தையும் விட்டு கொடுத்து போட்டு நாங்கள் ஒரு 2ஆம் கட்ட பிரஜையாக
சொல்கிறடத்த சொல்கிறபடி பெரும்பான்மை சொல்கிற மாதிரி வாழ தயார்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் ஆக்கள் இல்லை. இறுதியாக சொல்லுங்கள், அதாவது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் சொன்ன விடயம்தான் நாங்கள் இனவாதத்தை ஊக்குவிக்க மாட்டோம், அதாவது இனவாதத்தை முற்று முழுதுமாக அகற்றுவோம், சட்டத்தை அனைவருக்கும் சமமாக பின்பற்றும், இப்படியெல்லாம் பல வாக்குறுதிகளை வழங்கினார்கள். ஆனால் நேற்றைய இந்த சம்பவத்தை பார்க்கும் போது இவர்களும் காவி உடைக்கு பயந்தவர்கள், எதிர்வரக்கூடிய 4 ஆண்டுகளிலும் இவர்களை பகைத்து கொண்டால் ஆட்சியை கொண்டு செல்ல முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்றுதான் என்ன தோன்றுகிறது. அப்படியாக இருந்தால் தமிழ் பேசும் என்னை போன்ற உங்களை போன்றவர்களுடைய எதிர்காலம் இந்த நாட்டிலே அம்பேல் தானா? அப்படி அம்பேலாக நாங்கள் விட மாட்டோம். இது 48ஆம் ஆண்டிலிருந்து இதே வகையான நிலவரங்கள் இந்த நாட்டிலே சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதுகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு ஐசியூலே இருக்கிற நோயாளியை போல தான் தமிழினம். அந்த தமிழினத்தை உயிரிழக்காமல் உயிர் தப்ப வச்சு நாங்கள் வைத்திருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி போன்ற எங்களுடைய கட்சி. எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பம் வரும், அந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது நாங்கள் எங்களுடைய தீர்வை நாங்கள் அடைவோம். அதுவரைக்கும் அந்த தமிழினத்துக்குரிய அடையாளம் என்ற அந்த பிரச்சனைகளை நாங்கள் உயிர் வைத்திருக்கணும், அதாவது உயிரோடு வைத்திருக்கணும். தமிழினத்துக்கு ஒரு அரசியல் தீர்வுன்ற போட்டு வச்சிருக்கோம், அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த என்பிபி அரசாங்கம் இனவாதிகள் என்று சொல்லி நான் உங்களுடையும் செய்த ஒரு பேட்டியிலே நான் சொன்னேன். நான் எனக்கு ஞாபகம் இருக்கு, தேர்தலுக்கு முன்னரும் தேர்தலுக்கு பின்னரும் சொன்னேன் நான். ஏனென்றால் நேற்று தான் அவங்களுடைய சுயரூபம் முதலாவது முறையாக பொதுமக்களுக்கு வந்திருக்கு. இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். என்றால் வெளியிலே சொல்கிறது சமத்துவம், நாங்கள்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் சிங்கள மக்கள் எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். இப்போ கோட்டா அரசு அப்படி சொல்லல, நான் சிங்கள மக்களுடைய ஜனாதிபதி மாத்திரம்தான், நான் சிங்கள பௌத்த துறவிகள் சொல்கிறதான் செய்வேன், நான் பீகாரை கட்டுவேன்னு சொன்னார். அதை எவ்வளோ மேல் என்றால் உலக நாடுகளுக்கும் அவங்களுடைய சுயரூபம் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இது என்ன சொல்கிறார்கள், ஒரு தாயின் பிள்ளைகள்னு சொல்லி போட்டு, ஒரு தாயினுடைய பிள்ளைகள்னு சொன்னால் என்ன செய்திருக்கணும் நேற்றைய தினம் அந்த சில விவகாரத்திலே நீதியான விடயத்தை செய்திருக்கோம். ஆனால் இது இரு தாயின் பிள்ளைகள் நாங்கள் ஒரு குறைந்த இடத்திலே தமிழ் பேசும் மக்களை வைத்திருக்கிறார். அதிலே அது இவர்கள் இனிய ஆக்களுக்கு விதிவிலக்கல்ல. நன்றி எம்மோடு இணைந்து கொண்டமைக்கு. நன்றி அப்துல் ரஹ்மான். ஷார்ட் நியூஸ் நேயர்களுக்கும் நன்றி. எப்பொழுதும் போல ஷார்ட் நியூஸ் இவ்வாறான சம்பவங்கள் நடக்கும் பொழுது உடனுடன் சமூகத்துக்கு உண்மைத்தன்மை வெளிப்படுத்துவது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஏனென்றால் எல்லா ஊடகங்களும் ஏதோ ஒரு அஜெண்டாவிலே தான் இயங்குவார்கள். உண்மையை சொல்கிறதுன்றது, இப்போ நான் நேற்று என்னுடைய பாராளுமன்ற உரையும் பார்த்து நான் அதிலே அவர்களுக்கு விருப்பிய துண்டுகளை வெட்டி ஒரு கதையை போட்டிருக்கிறார்கள். உண்மையானதுன்னு சொன்னால் முழு விவரத்தையும் போட்டிருக்கணும். சிலதுகள் அரசுக்கு சார்பாக, சிலதுகள் அரசுக்கு எதிராக அந்த இதை பயன்படுத்த அந்த அப்படியான ஒரு பின்னணியிலே ஷார்ட் நியூஸ் போன்ற ஊடகங்கள் இந்த நடக்கிற விடயங்களை வடிவாக அலசி ஆராய்ந்து போடுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.